அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே வாடா டாக்டர்டே போயிடலாம்டா, இங்கெல்லாம் வேணாம்டா. ஏய் காய்ச்சலுக்கு வேணாம் டாக்டர் போ, நான் போய் மருந்து வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ. இதே மருந்து 2 நாளைக்கு சாப்பிடு. அந்த டாக்டர்லாம் வேணாமா? சரிவா டாக்டர் உள்ள வரலாமா? பாப்பா பேர் என்ன? சந்தோஷ் டாக்டர். சந்தோஷா? எந்த ஊரு? பூமாமட்டில இருந்து வரேன் டாக்டர். ஊரகம்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர மாட்டேங்குது, புதுசா வந்திருக்க. அங்க ஒன்றும் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றும் கிடையாது டாக்டர், அதனால நீங்க இங்க வந்துட்டேன். அதான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டல, எல்லாம் பாத்துக்கலாம். சொல்லு என்ன பிரச்சனை? டாக்டர் கை கால்லாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வலி எடுக்குது டாக்டர். தூக்கமே சுத்தமா வர மாட்டேங்குது டாக்டர். அடிச்ச போட்ட மாதிரி இருக்கு டாக்டர். ஏன்பா வீட்டுல எதனா வேலையா? இல்ல டாக்டர், 2 நாளுக்கு முன்னாடி வயல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கை காலம் ஃபுல்லா வலி எடுத்துச்சு டாக்டர். எத்தனை நாளா இருக்கு? 2 நாளா இருக்கு டாக்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? இதுக்கு முன்னாலே எதுவும் இல்லை டாக்டர். இப்பதான்? ஆமா டாக்டர். வேற எதுவும் கிடையாது? வேற எதுவும் டாக்டர். சரி ஒண்ணும் இல்ல, இந்த மாத்திரையை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். ஏன் டாக்டர் இந்த மாத்திரைலாம் போட்டா உடனே சரி போயிருமா? அதான் என்கிட்ட வந்துட்டல, இதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. பாப்பா தர்ஷன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயம்? என்னன்னு தெரியல சார், கையில தடிப்பா மாதிரி சவப்பா வேற இருக்கு, லைட்டா அடிக்குது. அப்படியா? இரு காட்டு பார்க்கலாம். இந்த இங்க மட்டும் தான் இருக்கா இல்ல வேற எங்க இந்த மாதிரி இருக்கா? இல்ல சார், உடம்புல லைட்டா அங்கங்க இருக்கு சார். சரி, போன தடவை வரும்போது நான் உனக்கு மாத்திரை எழுதி கொடுத்தேன் தெரியுமா? ஸ்லிப் இருக்கா? பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு சார். ஓ, இது ஒண்ணும் இல்ல, இந்த மாத்திரை வந்து போடுறதுனால சில பேருக்கு இந்த மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்னால இந்த மாதிரி வரலாம், தேம்பல் அரிப்பு அதனால வரலாம். சரி, அதனால என்ன பண்ணலாம், இந்த மாத்திரை நான் நிறுத்திட்டு உனக்கு வேற மாத்திரை தரேன், இதை எடுத்துட்டு நீ அதை எடுத்துக்கணும். சரியா? சரி, போன தடவை வரும்போது சிகரெட் குடிக்கிறேன், நீ விட்டியா இல்லையா? இல்லை சார், இப்போ தம் அடிக்கிற விட்டுட்டேன் சார், நீங்கள் சொன்னதுலேருந்து. சரி பார்ப்போம், நல்ல விஷயம், பார்ப்போம். அப்படியே வலிக்குதே டாக்டர். டாக்டர் டாக்டர் ஐயோ ஐயோ வலிக்குதே டாக்டர். டாக்டர் டாக்டர் வலிக்குது டாக்டர். ஐயோ முடியலையே. அப்போ வா படி வா படி வா. ஐயோ வலிக்குது டாக்டர். பதட்டப்படாதப்பா, என்னாச்சு சொல்லு. ஐயோ டாக்டர், இந்த நடப்புல நேற்று நைட்ல இருந்து ரொம்ப வலி எடுக்குது டாக்டர். முடியல டாக்டர். எவ்வளவு நேரமா அப்போ வலிக்குது? டாக்டர் நைட்ல இருந்து ரொம்ப வலி எடுக்குது டாக்டர். கையெடுத்துக்கோ. தொட்டா வலிக்குதா? ஆமா டாக்டர், ரொம்ப முடியல டாக்டர். இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி வலி வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி அல்சர் வலி மாதிரி வந்திருக்கு டாக்டர். இதே இடத்துல. சரி ஒன்றும் இல்லை, ஊசி போட்டால் சரியாயிடும். நர்ஸ் ஊசி எடுத்துட்டு வாங்க. என்னப்பா வலி கொஞ்சம் பரவாயில்லையா இப்போ? இப்போ பரவாயில்ல டாக்டர். எதனால வலி வந்தது? ஏதாவது நேற்று நைட் ஏதாவது வயிற்றுக்கு சேராத மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்களா? வெளியே ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீட்டில் தான் டாக்டர் சாப்பிட்டேன். இட்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை போட்டேன் டாக்டர். எதுக்காக மாத்திரை எடுத்துட்டீங்க? ஏதாவது வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா உங்களுக்கு? வலி மாத்திரை ஒன்று போட்டேன் டாக்டர். வலி மாத்திரையை எப்படி நீங்களே மெடிக்கல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டீங்களா இல்லை ஏதாவது டாக்டருக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? 2 நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பார்த்தேன். அவர் தான் அந்த மாத்திரையில எழுதி கொடுத்தாரு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டாக்டர் வந்து இந்த மாதிரி வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, அவர் என்ன மாத்திரை கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா? மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன் எது இருக்கு டாக்டர்? சரி கொடுங்க, நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அல்சர் இருக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமா டாக்டர், இருந்துச்சு. எத்தனை நாள் முன்னாடி இருந்தது? 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு டாக்டர். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அல்சர்? வலி சரியாச்சு தான் டாக்டர். ஆனா அப்பப்போ ஏதாவது காரமா ஏதாவது பொருள் எடுத்துக்கிட்டா அப்பப்போ மட்டும் வலி தெரிஞ்சிச்சு டாக்டர். உங்களுக்கு அதான் பிரச்சனையே. அதாவது உங்களுக்கு இந்த மாத்திரை வந்து கொடுத்துருக்கவே கூடாது டாக்டர். நான் வலிக்கு தான் மாத்திரை எடுத்துக்கிட்டேன், எனக்கு எதுக்கு அல்சர் இருந்துச்சு? அல்சர் வலின்றது வேற, உடம்பு வலின்றது வேற. நீங்க வந்து உடம்பு வலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டீங்க. அந்த மாத்திரையோட பின்விளைவுகள், அதாவது அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் சொல்லுவோம் நாங்க. அது வந்து என்ன ஆகும்னா, நீங்க ஆல்ரெடி அல்சர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல,
அது வந்து அதோட வலியை வந்து தூண்டி விட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வலியை வந்து ரொம்ப பெருக்கி விட்டுரும். அதனால வந்து அந்த மாத்திரையை விட்டுருங்க. நான் இப்போ எழுதி கொடுக்குற மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்க உடம்பு வலிக்கும் சரியாகும், உங்க அல்சர் பெயினும் வந்து கியூர் ஆயிடும். ஏன் டாக்டர், இந்த மாத்திரை நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க, இதனால எந்த பின்விளைவுகளும் வராதா? அதாவது எல்லா மருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பின்விளைவுகள் இருந்துட்டு தான் இருக்கும்பா. அப்படி இருந்தா எப்படி டாக்டர் மக்கள் பயன்படுத்துவாங்க? இதை வந்து எது நம்மளால தடுக்கவே முடியாதா? அதுக்கு தான் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அதில் நம்ம ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். டாக்டர், இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ங்கிறது என்னது? இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ன்றது இந்த ட்ரக்னால பல பேர் வரக்கூடிய பின்விளைவுகளால பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழப்புகள் எல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் அடிப்படையில் ஏடிஆர் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர், இது மாதிரி மக்கள் ரிப்போர்ட் பண்ணலாமா? அதாவது டாக்டர் மட்டும் இல்ல, யார் வேணா அதை ரிப்போர்ட் பண்ணலாம். இதுக்குன்னு தனி டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, ஆப் இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்டே இருக்கு. டாக்டர், எனக்கு இந்த சைட் எஃபெக்ட் வந்துச்சுல, இதை நம்மளால ரிப்போர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணலாம். ஃபார்மை நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை நான் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாக்டர். ஏன் டாக்டர், இந்த மாத்திரைலாம் போட்டா உடனே சரி வருமா? அதான் என்கிட்ட வந்துட்டல, இதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உடம்புல என்ன பக்கம் வந்துடும் உனக்கு? டாக்டர், எனக்கு ஒரு வாரமாக சளி காய்ச்சல் டாக்டர். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன். என் ஃப்ரெண்டு மெடிக்கலே மருந்து வாங்கி கொடுத்துறான் டாக்டர். உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற பெரிய தப்பே இதுதான்ப்பா. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ஸ்ல மருந்து வாங்கி சாப்பிட்றதுனால உயிருக்கே கூட ஆபத்தான நிலைமையில முடியும். மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வந்து மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த மாத்திரையை முன்னாடி தொடர்ந்து போட்டுக்கோங்க, உடம்பு சரியாயிடும். சரிங்க டாக்டர். டாக்டர், போன பேஷண்ட்டுக்கு ஏதோ ஃபார்மகோ விஜிலன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர், அப்படின்னா என்னது? ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற மருந்துகளால வரக்கூடிய பாதிப்பை கவனிச்சு அதை எப்படி சேஃபா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பத்தி சொல்றதுதான் வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ். ஓகேங்க டாக்டர். இது எப்போ இருந்து இருக்கு? ஃபார்மகாலஜின் கருப்பு நாள்னு சொல்லலாம். 1961 தாலிடோமைடுன்ற ஒரு ட்ரக் பிரெக்னென்ட் உமனுக்கு வர மார்னிங் சிக்னஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. இதனால 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க போக்கோமேனியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதோட ஆதிக்கம் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எதனால இது நடந்துச்சு? இந்த ட்ரக் கொடுத்த எல்லாரும் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் தானே. இருந்தாலும் ஏன் அறியாமை மட்டுமே. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் பற்றி போதிய இன்ஃபர்மேஷன் இல்லாதனால போக்கோமேனியால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முழுமையாக காப்பாற்றப்பட முடியல. இந்த ட்ராஜடினால தான் ஃபார்மகோ விஜிலன்ஸ்ன்ற கோட்பாடை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தவறுக்கும் அறியாமைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் இடம் இல்லை. அதனால நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்து ஏடிஆரை ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுறதுனால பல லைஃப்ஸை சேவ் பண்ண முடியும். எவ்ரி எரர் ரிப்போர்ட்டட் இஸ் a step towards safer smile. மெடிசன்ஸ்னால அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்மளால கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியலனாலும் பார்ஷியலா நம்மளால ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ். இதனால பேஷண்டோட வெல்பீயிங்கையும் ஹெல்த் கேர் சிஸ்டத்தையும் நம்மளால கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும்.